அகிலா, இந்த புடவை உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அலங்காரம் கூட ரொம்ப அழகாவே இருக்கு. உன்னை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு. நீ எவ்வளவு அழகா இருக்க. இந்த குளத்துல விஸ்வா உன்னை பார்த்தாருன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நிஜமாவாக்கா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. போனா போது பொண்ணாச்சேன்னு பாவப்பட்டு விஸ்வாக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சா அந்த நன்றி கூட இல்லாம என்னை கடத்திட்டு போய் ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொல்ல பார்த்த துரோகிடி நீ. இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷப்படு, அப்புறம் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு உன்னை அனுப்பி வைக்கிறேன். அகிலா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அத்தை விஸ்வா ரூமுக்கு உன்னை கூட்டிட்டு போவாங்க. அம்மாடி அகிலா, அத்தை. வா 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 வா. ஐயோ, ரொம்ப அழகா இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி, உனக்காக விஸ்வா காத்துட்டு இருக்கான். வா. ம். என்ன அகிலா, அதிர்ச்சியா இருக்கா? உனக்கெல்லாம் இப்படிதானே அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க வேண்டியிருக்க? என்ன நந்தினி, விளையாடுறியா? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் என்ன அங்க ரெடி பண்ணிட்டு நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஏய், பொண்டாட்டி நான் உட்காராம உன்னைய உட்கார வைப்பாங்க? ஐயோ ஐயோ. ஐ அம் சர்ப்ரைஸ்ட் தட் யூ சர்ப்ரைஸ்ட். இதுல ஆச்சரியப்படுறதுக்கோ ஷாக் ஆகிறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. இந்த கேம் மொத்தமுமே நாங்க உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். இது உன் ஸ்டைல் தானே, நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது. அப்புறம் எதுக்கு இந்த ஷாக்? துரோகத்தை துரோகத்தால தான் வெல்லணும். இவ்வளவு நாளா நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் இது தாண்டி தண்டனை உனக்கு. அப்ப இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் வெறும் நடிப்பா? ஏண்டி, நீ நிஜமாவே அவ்வளவு முட்டாளா? இவ்வளவு வெகுளித்தனமா கேக்குற? அப்ப நீ தாலியை தொட்டு சத்தியம் பண்ணது? எதை தொட்டு சத்தியம் பண்றோன்றது முக்கியம் இல்ல, யார்கிட்ட சத்தியம் பண்றோங்கிறதா முக்கியம். யார்டி நீ? அக்மார்க் பிராண்ட் ஃப்ராடு. பெரிய கண்ணகியா நீ? நீ கோவப்பட்ட அந்த வீடு எரிஞ்சிருமா? போடி வழியா. விஸ்வா, நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்ப நான் உங்க பொண்டாட்டி இல்லையா? நான் எப்ப சொன்னேன்? நீ தானே சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ மட்டும்தான் என் பொண்டாட்டி. இந்த பெட்ரூம்லயும் சரி, என் மனசுலயும் சரி, இவளுக்கு மட்டும்தான் இடம். கெட் அவுட். ஆமாண்டி, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, வேற இடம். நந்தினிக்கு நீ கொடுத்த ஸ்லோ பாய்சனுக்கு மாத்து மருந்து கொடுக்கறதுக்காக தான் உன் வழியிலேயே நாங்களும் வந்தோம். உனக்கு நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நீ கிளம்புமா? கிளம்பு கிளம்பு. கிளம்ப மாட்டா, ஏற்பாடு பண்ணுவோம். இன்ஸ்பெக்டர் வாங்க. நீங்க நந்தினிக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. அதுக்கான ஆதாரத்தோட விஸ்வாவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உங்களை இப்ப நான் அரெஸ்ட் பண்றேன். விஸ்வா, என்ன இதெல்லாம்? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? அட என்ன, இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தது இல்லையா, இல்ல ஜெயில பார்த்தது இல்லையா? அடிக்கடி போயிட்டு வந்தது தானே. போ. விஸ்வா, ஏய் போடி. ஏய் வாமா வாமா. ஏய் போ போ. அதான் கூப்பிடுறாங்கல்ல, போ. வாமா. நந்தினி, நம்ப வச்சு ஏமாத்தல. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். உங்க யாரையும் நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். நான் வருவேன், போறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. வருவேன், திரும்பி வருவேன். உங்களை பழி வாங்கறதுக்காகவே வருவேன். உங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். நந்தினி, உன்னை பழி வாங்குவேன். சந்தோஷமா? எல்லாம் முடிஞ்சது. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷம் தானே நந்தினி? நந்தினி, உள்ள போ.
நீயும் உள்ள போடா. அப்பாடா, நல்லபடியா காப்பாத்திட்ட. அருண், இனிமே பிரியாவை பத்தி கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. பிரியா வருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டா. அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கணும். பிரியாவோட வாழ்க்கையில என்னால பிரச்சனையா இருக்கு. அது சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களோட நல்ல நோக்கம் புரியுது. ஆனா பிரியாவோட வாழ்க்கையை சரி பண்ணவும் சந்தோஷப்படுத்தவும் நீங்க எடுக்கிற முயற்சிகளை தவறா புரிஞ்சுக்கிறாங்களே. திரும்ப திரும்ப பிரியாவோட வாழ்க்கையில பிரச்சனை தானே ஏற்படுது. அதான் எனக்கும் மன கஷ்டத்தை ஏற்படுத்துது. என்ன பண்றது ரம்யா? பிரியாவும் வருணும் சந்தோஷமா இருக்கணும். அதை நான் பார்க்கணும். அதை பார்க்காம பிரியாவை கடந்த என்னால போக முடியல. முடியும். ஏன் முடியாது? மனச பழைய நினைப்புல இல்லாம புதிய திசைக்கு திருப்பினா எல்லாமே முடியும். கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதீங்க. உங்களுக்கு இப்ப தேவை சந்தோஷமான எதிர்காலம். உங்களோட பிசினஸ்ல கவனம் செலுத்துங்க. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், உங்க மேல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனைவின்னு உங்களுக்காக ஒரு புது உலகம் காத்துட்டு இருக்கு. ஏய் ரம்யா, அது கீர்த்தனா தானே? ஆமா. கீர்த்தனா, ஏய் கீர்த்தனா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்க. ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் உங்களால தான். ஏன் இவ்வளவு கோவமா பேசுற? இப்போ என்ன நடந்துச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? உங்களால எங்க அக்கா குடும்பமே 2 பட்டு கிடக்கு. கீர்த்தனா, அருண் என்ன பண்ணாரு? எதுக்கு அவர் மேல பழி போடுற? அவர் பிரியாவுக்கு நல்லது செய்யணும்னு தானே நினைச்சாரு. நல்லது செய்யறதா நினைச்சு எங்க அக்கா வாழ்க்கையிலேயே பெரிய சிக்கலை ஏற்படுத்திருக்காரு. என்ன நடந்துச்சு சொல்லு கீர்த்தனா. உங்களுக்கு ஆதரவா வருண் மாமா அவங்க அம்மா கிட்ட பேச, அது தப்புன்னு அவங்க அம்மா பேச, 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்தி பெரிய சண்டையா ஆயிடுச்சு. இதனால மன உளைச்சல் ஏற்பட்டு வருண் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு? எங்க அக்கா மேல இருக்கிற கோவத்துல வருண் மாமாவை எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோன்னு கூட கீதா ஆண்டி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ பிரியா கிட்ட கேட்க வேண்டியதானே? வருண் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த விஷயமே பிரியாக்காவுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? பிரியா எங்க? எங்க அக்கா குலதெய்வம் கோயிலுக்கு வெளியூர் போயிருக்காங்க. குடும்ப பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடியணும்னு சொல்லிட்டு 3 நாள் மௌன விரதம் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது வருணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா மட்டும் பதறி போயிருக்க மாட்டாளா? எங்க அட்மிட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அதனாலதான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். கீதா மாதா எந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ற, அப்புறம் எப்படி நீ கண்டுபிடிப்ப? அதுக்காக தான் கீதா ஆண்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அதை வச்சு வருண் மாமாவுக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு கண்டுபிடிக்க போறேன். நல்ல யோசனை தான், நீ அப்படியே செய். ஏய் கீர்த்தனா, ரம்யா சொல்ற மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்காது. பிரியாவோட மாமியார் மேல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காது. இது உங்க அக்கா வீட்டு பிரச்சனை. அக்கம் பக்கத்துல தெரிஞ்சா கௌரவ குறைச்சலா இருக்காது. இதெல்லாம் பார்த்தா முடியுமா? அப்புறம் எப்படி வருண் மாமா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறது? கீதம்மாவை சந்திச்சு நான் பேசுறேன். நீங்க பேசினா வீணா சண்டை தான் வரும். அதெல்லாம் எதுவும் வராது. நான் உங்க கை காலில் விழுந்தாச்சு வருண் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். இது ஏன் பொறுப்பு. தயவு செஞ்சு என்ன நம்பு கீர்த்தனா. வா கீதம்மா வீட்டுக்கு போல வா. ஏய் அருண், என்ன அம்போன்னு விட்டுட்டு போற? இந்த பிரச்சனையில் நான் உன்னை மறந்தே போயிட்டு பாரு. ஒன்று பண்ணு, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு உன் வீட்டில் வந்து உன்னை பார்க்குறேன். அது வரைக்கும் எனக்காக வீட்டில் வெயிட் பண்ணு ப்ளீஸ். சரி நீ ஏறு ப்ளீஸ்.
இந்த அருணை எப்படி நம்ம வழி கொண்டு வருது? இப்படி பாதிலே விட்டுட்டு போறானே, இவனை நம்பி எப்படி காலம் ஃபுல்லா போறது? எங்க போறான்? கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்திரலாம். ஹலோ, சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டலா? ஆமாங்க. மேடம், வருணுக்கு ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளோ வந்திருக்கு? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சரிங்க, வெயிட் பண்றேன். 50,000 கட்டணும் மேடம். 50,000மா? சரிங்க, நான் உடனே வந்து பே பண்றேன். உங்களை யார் இங்க வர சொன்னது? சொல்றது காதுல விழலையா உனக்கு? ஏன் ஆண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பேசுறது? நீ எனக்கு பேசுறதுக்கு கத்து கொடுக்கறியா? உங்களாலதான் எங்க குடும்பமே கெட்டு போய் கிடக்குது. முதல்ல நீங்க 2 பேரும் வெளியே போங்க. இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? என்னமோ பெரிய மனுஷி மாதிரி சவால் விட்டுட்டு போனேன். வருண் இருக்கிற ஹாஸ்பிட்டல கண்டுபிடிச்சு என் அக்காவை வர வச்சு வருணை நல்லா குணப்படுத்தி என் அக்காவையும் வருணையும் நானே வீட்டுல கொண்டு வந்து விடுவேன்னு ஆவேசமா பேசிட்டு போனேன். இப்ப எதுக்கடி இந்த பைத்தியக்கார பையில கூட்டிட்டு வந்திருக்க? ஏண்டி, உன் அக்காவுக்கும் உனக்கும் வேற வேலையே கிடையாதா? இதே பழப்பா திரியறீங்களா? ஏண்டி, தெரியாம தான் கேக்குறேன். இவனுக்கும் உங்களுக்கு என்னடி சம்பந்தம்? ஏண்டி, உன் அக்கா புருஷன் ஏன் மகனா இல்ல இந்த பைத்தியக்கார அருணா? சொல்லுடி. இவன் என்ன ரெக்கமெண்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கியா? ஆண்டி அப்படிலாம் ஒன்னும் சொல்லாதீங்க. என் அக்கா ஊர்ல இல்ல. வருண் மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு தெரிஞ்சும் வருத்தப்படாம இருக்க முடியல. வருண் மாமா எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொல்லுங்க ஆண்டி. நான் உடனே அவரை பார்க்கணும். நீ யாரடி என் பிள்ளைய பாக்குறதுக்கு? உன் அக்காவால தான் என் பையன் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காண்டி. உன் அக்காவுக்கும் என் பையனுக்குமே எந்த உறவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே அவ வந்தா கூட இந்த வீட்டுக்குள்ள நான் சேர்க்க மாட்டேன். அவளுக்கே எந்த உரிமையும் இல்லாத போது உனக்கு என்னடி இங்க வேலை? போடி, வெளியில போடி. வெளியே போங்கன்னு சொல்றேன், கேக்கலையா? அம்மா, கோவப்படாதீங்க. வருண் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அது கொஞ்சம் சொல்லிருங்க. டேய் பேசாதடா. உன்னால தானே இவ்ளோ பிரச்சனையும். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. உங்க பையன் வருண் ஒரு ஜென்டில்மேன். நடு ரோட்ல பைத்தியமா கிடந்த என்ன கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாக்குனாரு. எனக்கு அவர் செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வருணுக்கு இருக்கிற பெருந்தன்மை எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இருக்காது. இன்னைக்கு நான் ஒரு நல்ல மனநிலையில இருக்கிறேன்னா அதுக்கு உங்க புள்ளதான் காரணம். அதுக்கு நன்றி கடனை தான் நீ பைத்தியக்கார மாதிரி நடிச்சு வீட்டுக்குள்ள வந்து என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணி என் பையனை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிட்டல்ல. இல்லங்க, இன்னும் எதுக்குடா அவனை பார்க்கணும்னு சொல்ற? நீயும் அந்த பிரியாவும் கொஞ்சம் கொலவுனத நேர்ல பார்த்ததுனாலதான் என் புள்ள அதை வெளியிலயும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கி புழுங்கி இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் அவனுக்கு வந்துடுச்சுடா. நான் எந்த தப்பான நோக்கத்திலையும் இது செய்யலமா. பிரியா வருண் சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட ஆசை. என் புள்ள மேல அக்கறை காட்ட நீ யாருடா? அதுக்கெல்லாம் நாங்க இருக்கோம். உனக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? நீ என்ன என் மகனோட பிறந்தவனா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். வருண் என் சகோதரனா நினைக்கிறேன். வருண் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா? டேய், என் ஆத்திரத்தை கிளப்பாத என்ன? அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். என் பையன் பாவண்டா. அவன் இப்ப அரைக்குறை உயிரோட இருக்கான். அவனை முழுசா கொல்லணும்னு திட்டம் போட்டியாடா? போடா வெளியில. அம்மா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. வருணும் பிரியாவும் நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வருண் எங்க இருக்கான்னு ப்ளீஸ் சொல்லிருங்க. டேய், காலை விடுடா. எங்க இருக்கான்னு சொல்லிருங்கம்மா. ப்ளீஸ்மா, காலை விடுடா. ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. டேய், எந்த காலை ஹாஸ்பிடல்ல விடுடா. இருக்கான்னு சொல்லுங்கம்மா. டேய், காலை விடுன்னு சொல்றேன்ல. பிடிவாதமா இருக்காதீங்க, ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. அம்மா, டேய், காலை விடு. அம்மா வருண் எங்க இருக்கான்னு சொல்லுங்கம்மா. ஐயோ, காலை விடுன்னு சொல்றேன்ல, விடுடா. அம்மா, டேய், அம்மா, காலை விடுன்னு சொல்றேன்ல. சொல்லுங்கம்மா, இவ்ளோ பிடிவாதமா இருக்காதீங்க. டேய், காலை சொல்லிருங்கம்மா, விடுடா. ப்ளீஸ்மா. காலை விடுடா. அம்மா, அம்மா டேய், வருண் எங்க இருக்கான்னு காலை விடு சொல்லுங்கம்மா. முதல்ல. அம்மா ப்ளீஸ்மா. ஏய், அட பாவி, வேணும்னே என்ன தள்ளி விட்டுட்டியேடா. இல்ல, கீழே தள்ளி என்ன சாகடிக்க பாத்தீங்கல்ல. ரத்தம் வருது. விடுறே. ஆண்டி, 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 ரத்தம்
ரத்தம் வருது ஆண்டி. தொடாதன்னு சொல்றல, போ வெளியில. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏய், சும்மா இருடா. நல்ல மாதிரி பேசி என்ன காலை வாரி விட்டுட்டல. இல்ல என்ன கொல்ல பார்த்தல நீ. இல்ல உன் என்ன எனக்கு புரியுதுடா. என்னையும் என் மகனையும் கொன்னுட்டு அந்த பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறல்ல. இல்லங்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ரெண்டு பேரும் வெளியில போங்க. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. ஆண்டி ரத்தம் வருது ஆண்டி. ஏய் போடி. வருண் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பில். ஐயோ வலிக்குதே, வலி தாங்க முடியலையேம்மா. அம்மா உங்களோட வலிக்கு தான் டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கல்ல. சாதாரண காயம்தான், ஏன் பயப்படுறீங்க? காயம் சின்னதுன்னு சொல்றேன், ஆனா வலி தாங்க முடியலையே, பெருசா இருக்கே. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, வலிக்குது. அம்மா, ஐயோ இரு, என்ன இது, என்ன இது, இவ்ளோண்டு இதுதாம்மா பிளாஸ்டர் போட போடுற. முடியும். இவ்ளோண்டா போடுவாங்க? ஆமா. பெரிய கட்டா போடுமா. ஐயோ அப்பதான் பெரிய காயம்னு பாக்குறவங்க நம்புவாங்க. இந்த காயத்துக்கு இவ்வளவுதாம்மா போட முடியும். ஐயோ சொன்ன புரிஞ்சுக்கோ, எனக்கு இருக்கிற வலிக்கு இந்த பிளாஸ்டர் எல்லாம் பத்தாது. நல்ல ஒரு பெரிய கட்டா போடுமா. அதெல்லாம் போடக்கூடாதுமா. இங்க பாருமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன். பெரிய கட்டா போட்டு விடு, போய் எடுத்துட்டு வா. ஐயோ போட்டுட்டியா? இப்ப பாத்தி எவ்வளவு பெரிய கட்டா தெரியுது. இந்தா வச்சுக்கோ, பொழைக்க கத்துக்கோ. என் தலையில போட்டிருக்கிற இந்த கட்டை வச்சே நான் உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டு நீ லைஃப்ல வெளியவே வர முடியாத அளவுக்கு நான் பண்றேன் பாருடா. நீ என்ன தள்ளி விட்டல்ல. நல்ல வேளை வருண் மாமா எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு இந்த பில்லை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லைனா கீதா ஆண்டி நம்ம கிட்ட உண்மையை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. வருண் மாமாவை நினைச்சா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அக்காவும் இந்த மாதிரி நேரத்துல கூட இல்லை, அதை நினைச்சா இன்னும் கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத கீர்த்தனா, வருண் கொன்னாகாது. பிரியா வர வரைக்கும் நம்ம அவன் கூட இருந்து வருணை நல்லா பார்த்துக்கலாம். என் நேரமே சரியில்லை போல இருக்கு. உங்க அக்காவுக்கு ஒவ்வொரு தடவையும் நல்லது செய்யலான்னு பார்த்தா கடைசியில் அது பிரச்சனையில தான் முடியுது. கீதம்மா கிட்ட வருண் எங்கே இருக்கான்னு கேட்க போய் அவங்களுக்கு தலையில் அடிபட்டு அது மேலும் சிக்கலாயிருச்சு. நீங்க நல்லதுதான் நினைக்கிறீங்க, ஆனா யாருமே உங்களை புரிஞ்சுக்கல. அக்காவும் வருண் மாமாவும் உங்களை தப்பா நினைச்சாதானே நீங்க ஃபீல் பண்ணணும். புலம்புறதை நிறுத்திட்டு பேசாம வாங்க. ஐயோ இந்த அருணுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே கிடையாது. பாதியிலே இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டான். நானும் இவனுக்கு எவ்வளவுதான் அட்வைஸ் பண்றது. பிரியாக்கு ஒரு பிரச்சனைனா பறந்து ஓடிடுறான். எவ்வளவு புத்தி சொன்னாலும் எல்லாம் வேஸ்ட் தான். தேவையில்லாம அந்த கீதா ஆண்டி கிட்ட என்ன பிரச்சனை பண்ணி மாட்ட போறானோ.
வா சீக்கிரம். இந்த ஹாஸ்பிட்டல் தானே? சிஸ்டர், இங்க வருண் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கார்ல, அவரை நாங்க பார்க்கணும். சாரி சார், அவர் ஐசி வார்டில் இருக்காரு. டாக்டர் பர்மிஷன் இல்லாம உள்ள அனுப்ப முடியாது.